இந்த வீடியோவில் என்ன பார்ப்போன்னா ஓசி கர்வோட ஸ்ட்ரக்சர் வந்து சாம்பிள் சைஸை பொறுத்தும் அக்செப்டன்ஸ் நம்பரை பொறுத்தும் எப்படி மாறுதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஓசி கர்வோட ஸ்ட்ரக்சர் வந்து ஷேப்பும் ஒரு சாம்பிளிங் பிளானுக்கும் மாறும். ஒரு சாம்பிளிங் பிளான் என்னென்னா சிங்கிள் சாம்பிளிங் பிளான், டபுள் சாம்பிளிங் பிளான், இல்லாட்டி நீங்கள் சூஸ் பண்ணுற எண்ணெய் அண்டு சூஸ் பண்ணுற நான் என்ன சூஸ் பண்ணுறோம் இதை பொறுத்து சாம்பிளிங் பிளானோட ஓசி கர்வோட ஸ்ட்ரக்சர் மாறும். அப்படி மாறினால ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃபார் த வேரியஸ் பிடி ஸ்ட்ரக்சர் மாறின என்ன அர்த்தம், அக்செப்டன்ஸ் ஃபார் த வேரியஸ் பெர்சன்டேஜ் டிஃபெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் நம்பர் ஆன் ஓசி கவ் கேபிட்டல் என் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் ஸ்மாலும் கான்ஸ்டன்ட்டு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படி அக்செப்டன்ஸ் நம்பர்னால எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சாம்பிளிங் பிளான் எடுத்துப்போம். இப்போ 10,000 லாட்டில் இருக்குது. லாட்டில் 10,000 குவான்டிட்டி இருக்குது. அதுலேருந்து நம்ம 100 குவான்டிட்டியை வெளில எடுத்தாச்சு. வெளில எடுத்து அதை நம்ம சாம்பிளிங் பண்ணி பார்க்குறோம். ஓகே, அதை பண்ணுறோம். அப்போது வந்து நம்ம எப்போ எவ்வளோனா ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 வந்தாலே ரிஜெக்ட் பண்ணிடணும்னு சொல்கிறேன். ஒரு பிளான் ஃபஸ்ட்டு பிளானில். இன்னொரு பிளானில் 3 வரைக்கும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிறோம். அடுத்து 4 வர வரைக்கும் ரிஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். 4க்கு மேலே போனால் ரிஜெக்ட் பண்ணுறோம். அடுத்து 5, 6ங்கிறோம். அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு பிளானுக்குள்ள C=2ங்கிற பிளானோட C=5 யூஸ் பண்ணுற பிளான் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கும், லெத்தார்ஜிக்காக இருக்கும். லெத்தார்ஜிக்கு ரொம்ப கெடுபடியாக பிடிக்கல போட்டு நம்ம பிளானை பண்ணிட்டு ரொம்ப டைட் பண்ணல நம்ம. ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 5 இருந்தாலும் பரவாயில்லங்கிறோம். அதனால லீனியண்ட்டாக இருக்குது. அதே கரெக்டாக C வந்து 1 இருக்கணும், இல்லை 1 இருக்கணும், 2 இருக்குன்னா ரொம்ப அப்புறம் டைட்டாக பிடிக்கிறோம் நம்ம. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போது C ரொம்ப கெடுபடியாக இருக்கப்பையும் C=5 ரொம்ப லீனியண்ட்டாக லெத்தார்ஜிக்காக இருக்கப்பையும் நம்பர் 1 யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் இதை மட்டும் யோசித்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா C=2ன்னு இருக்கப்ப C=2 ஆர் 1 யூஸ் பண்ணுறப்ப அது குட் லாட்டாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. குட் லாட்டாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் நான் முன்னாடியே. ஒரு சிங்கிள் சாம்பிளிங் பிளானில் வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணுறத டபுள் சாம்பிளிங் பிளானில் இது அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும். அதே எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் சாம்பிளிங் பிளான், அதே எக்ஸாம்பிள் 3Cக்கு பதிலாக 3, 4, 5 வச்சுருந்தோன்னா இடத்துக்கு அக்செப்ட் ஆகிருக்கும் அதுவே. ஆனால் குட் லாட்டாக இருந்தாலும் சிங்கிள் சாம்பிளிங் பிளானில் ரிஜெக்ட் ஆகிருச்சு. அதனால் C வந்து கம்மியாக இருந்தால் குட் லாட்டை கூட ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்ட் வந்து அதிகம். அப்போ இல்லாட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் கம்மி. எது குட் லாட்டை. அதுவே இது ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் லாட்டை அக்செப்ட் பண்ணுற ப்ராபபிலிட்டி கம்மியாக இருந்தால் எது அதிகமாகவும் நல்லா யோசிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் ப்ரொடியூசர் ரிஸ்க் அதிகமாகும். ப்ரொடியூசர் ரிஸ்க் இன்க்ரீசஸ். ஏன் குட் லாட்டை ரிஜெக்ட் பண்ணோம், யார் ரிஸ்க்கு, ப்ரொடியூசரோட ரிஸ்க்கு. அதுவே C= இன்க்ரீஸ் பண்ண C வந்து 5, 6, 7 இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப லீனியண்ட்டாக இல்லை லெத்தார்ஜிக்காக போக என்ன பண்ணுவோம். அப்போனா என்ன லீனியண்ட்டாக போக டிஃபெக்டிவான ப்ராடக்ட்டுக்கு நிறைய இது தப்பிச்சு ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்னென்னா பேட் லாட்டாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், அக்செப்ட் பண்ணுறோம். நம்ம பேட் லாட்டாக இருந்தாலும் கன்சியூமர் நம்ம ஷிப் பண்ணிடுவோம். அதனால பேட் லாட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். பேட் லாட்டு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து கன்சியூமர் தலைவலி. அதனால் கன்சியூமர் ரிஸ்க்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து ரொம்ப லீனியண்ட்டாக பண்ணுறோம். அதனால் வந்து நிறைய டிஃபெக்டிவ் தப்பிச்சு நிறைய டிஃபெக்டிவ் உள்ள லாட்டு வந்து தப்பிச்சு கன்சியூமர் வரைக்கும் ரீச் பண்ணும். போயிட்டுனா அது கன்சியூமரோட தலைவலி. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து எதோட C வேல்யூ கம்மி, எதோட C வேல்யூ அதிகம்னு சொல்லுங்கள். இப்போ அதில் இந்த 2 கர்வ் இருக்குது, 2 ஓசி கர்வ் இருக்குது. இந்த கர்வு இப்போ வந்து இந்த கர்வோட வந்து ஃபார் என் வந்து கான்ஸ்டன்ட், ஸ்மால் என் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நம்மள்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இப்போ வந்து இந்த அப்போ மேலே இருக்க இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா C=5, இது C=2. எப்படி சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இன்டர்பிளேட் பண்ணிட்ட ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ். இது வந்து AOQ. இது வந்து என்னது,
ஏக்யூஎல் அக்செப்டபிள் குவாலிட்டி லெவலில் இருக்குது. ஏக்யூஎல் இதில் வந்து அக்செப்டபிள் குவாலிட்டி லெவலில் இருக்கும். இதோட அக்செப்டன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து எதோட ப்ரொடியூசர் ரிஸ்க்கு ரொம்ப அதிகம். அதே இந்த இடத்துல அதே C = 2 பார்த்தீங்கன்னா அட் ஆர்கியூஎல் ரிஜெக்டட் குவாலிட்டி லெவலில் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து அதனால் கன்சூமர் ரிஸ்க் அதிகம். கன்சூமர் ரிஸ்க் கம்மி. இது வந்து இந்த C = 2ங்கிறப்போ ப்ரொடியூசர் ரிஸ்க் அதிகம், கன்சூமர் ரிஸ்க் கம்மி. அதே C = 5 ரொம்ப லெத்தார்ஜிக்காக நம்ம இது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்ப ரிஜெக்டபிள் குவாலிட்டி லெவலுக்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ இருக்குது ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 40% இருக்கும் இந்த கேப்பை பார்க்குறப்ப. ஆனால் அதே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே கர்வுக்கு ஏக்யூஎல்ல பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் ரொம்ப அதிகம். கரெக்ட் தானே? ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரிஸ்க் கம்மி. இதான் ப்ரொடியூசர் ரிஸ்க்குங்கிறது, இந்த கேப்பு தான் ப்ரொடியூசர் ரிஸ்க்கு. 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் = ப்ரொடியூசர் ரிஸ்க்கு. இல்லாட்டி அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்ஷன் அட் ஏக்யூஎல் அதான் வந்து ப்ரொடியூசர் ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ப்ரொடியூசர் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து யாரோட ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரிஸ்க் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். கன்சியூமர் ரிஸ்க்குங்கிறது என்ன? ப்ராபபிலிட்டி தட் a lot is accepted even at the RQL. இதுதான் ப்ராபபிலிட்டி. ஆர்கியூஎல்ல இருக்கப்பையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து இருக்கும். இருந்துச்சுன்னா இருக்கிற வேல்யூ தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ப்ரொடியூசர் ரிஸ்க்குங்கிறோம். இவ்வளோ ரிஸ்க் யாருக்கு? ப்ரொடியூசருக்கு. ஏன்னா வந்து நம்ம தப்பாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணனால. அதனால் ஜென்ரலாக என்ன சொல்லலாம், சி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண கர்வ் வந்து ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் அப்போ மேலே வந்து ஷிஃப்ட் ஆகும். அதனால் வந்து இஃப் n is constant, C increases, ஓவரால் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஓவரால் அக்செப்டன்ஸ் இருக்குன்னா கர்வ் வந்து அப்போர்டு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அதில் கன்சியூமர் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடியூசர் ரிஸ்க் கம்மியாகும். அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. ப்ரொடியூசர் ரிஸ்க் கம்மியாகும், கன்சியூமர் ரிஸ்க் அதிகமாகும். வென் C increases keeping the sample size constant, n = small n = constant. இதுதான் வந்து ஜென்ரல் ரூல். அண்ட் தென் நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் சாம்பிள் சைஸ் வென் C = கான்ஸ்டன்ட் அண்ட் என்ன வேரி பண்ணுறப்ப எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. இப்போ ஸ்மால் என்கிறது சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ண 1000 லாட்டில் வந்து 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் N 1000 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 50 எடுக்கிறோம், அடுத்து 100 எடுத்து பார்க்குறோம், இல்லாட்டி 200 வரைக்கும் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஒன்றா எடுத்து பார்க்குறப்ப என்ன எப்படி இருக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் பார்த்து அப்படியே இன்வெஸ்ட். இதுக்கு வந்து N வந்து C அப்படியே இன்வெஸ்ட். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து 500 லீஸ்ட் கேஸ் வந்து 550 எடுத்து பார்க்குறோம், இல்லை 500 எடுத்து பார்க்குறோம். லேபர் ஒர்க்கு அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ ஜெனரலில் பார்த்தா இப்போ வந்து 50 ஜஸ்ட்டு 1000 வந்து 50 மட்டும்தான் எடுக்கிறோம். அப்படி எடுத்து பார்க்குறனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த டிஃபெக்ட், நம்ம கைக்கு வந்து டிஃபெக்ட்டுக்கு அந்த 50ல் டிஃபெக்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து 1000ல் 50 தான் எடுக்கிறோம். அதுவே 1000ல் 500 எடுக்கிறோம். அப்படியே லாட்லேருந்து பாதி இதை அப்படியே சாம்பிளாக எடுக்கிறப்ப நம்ம கையில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த டிஃபெக்ட் நம்ம கையில் வந்து மாட்டுறதுக்கு, இது ஒரு 1000 லாட்டில் இருக்க 1000 குவான்டிட்டியில் ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுனாலும் 1-2 இருந்தாலும் அது வந்து நம்ம கையில் வந்து மாட்டுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். கன்சியூமர் ரிஸ்க்கு, ப்ரொடியூசர் ரிஸ்க்கு பார்ப்போம் நம்ம. இப்போ ப்ரொடியூசர் ரிஸ்க் என்ன? 500 எடுத்து பார்க்குறப்ப ப்ரொடியூசர் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். எப்படின்னு சொல்லுங்கள் கரெக்டாக? எப்படின்னா எனக்கு அவங்க கையில் வந்து நிறைய எடுத்து பார்க்குறப்ப அவங்க கையில் டிஃபெக்டிவ் மாட்டுறது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்னா, அப்படி டிஃபெக்டிவ் மாட்டிருச்சுன்னா அவனுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஒருவேளை இந்த 500லேயே முக்கால்வாசி எல்லாமே இதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா டிஃபெக்டிவ் இந்த 500லேயே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து மீதி இருக்க 500ல் டிஃபெக்டே எல்லாமே இருந்திருக்கலாம். நல்ல வேலை அது குட் லாட்டாக இருந்திருக்கலாம், அக்செப்டபிள் குவாலிட்டியில் இருந்திருக்கலாம், ஏக்யூஎல்ல இருந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம கையில் மாட்டினது நம்ம கையில் மாட்டினது எல்லாம் ரிஜெக்ட் இதாக இருக்குது, டிஃபெக்டாக இருந்திருக்கு. அதனால வந்து குட் லாட்டாக இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் கம்பேரிட்டிவ்லி 50 எடுத்து நீ பார்க்குறதுக்கு, அதே ஜஸ்ட் ஒரு 50 எடுத்து பார்க்குறேன்னா நம்ம கையில் மாட்டுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்படி இருக்க ப்ரொடியூசர் ரிஸ்க் வந்து இது கம்மியாக இருக்கும் 50 எடுத்து பார்க்குறப்ப. அதே 500 எடுத்து பார்க்குறப்ப ப்ரொடியூசர் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே தான் எதுக்கும் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரிஸ்க்கும்.
500 இதை நான் செக் பண்ணிட்டேன். சாம்பிள் சைஸில் எடுத்து 500 இதை நான் செக் பண்ணிட்டேன். அப்போனா பாதிக்கு லாட்டில் இருக்க பாதிக்கு பாதி நான் 100% இன்ஸ்பெக்ஷனில் போயிடுச்சுன்னா அவன் கையில் கிடைக்கிற இது எப்படி இருக்கும்? யார் கையில்? கஸ்டமர் கையில் கிடைக்கிறது வந்து டிஃபெக்டிவ் லெஸ்ஸாக கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. யாருக்கு? கன்சியூமர் கண்ணில். அதனால் வந்து கன்சியூமர் ரிஸ்க்கு குறையும். என்ன இன்க்ரீஸ் பண்ணால் கன்சியூமர் ரிஸ்க்கு குறையும். கன்சியூமர் ரிஸ்க்குங்கிறது பீட்டா வந்து என்ன? அதே வந்து கம்மியாக எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கம்மியாக எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஏனாதானு இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அப்போங்கிற கன்சியூமர் ரிஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இதை வந்து சீக்கு அப்படியே இன்வர்ஸு. இப்போ வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணோம்னா கர்வ் ஷிஃப்ட் டவுன்வர்ட்ஸ். அப்படி டவுன்வர்ட் ஆகிறப்ப ப்ரொடியூசர் ரிஸ்க் வந்து அதிகமாகவும் கன்சியூமர் ரிஸ்க் வந்து கம்மியாகும். வென் என்ன இன்க்ரீசஸ் கீப்பிங் த சி கான்ஸ்டன்ட். சி வந்து இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதை அந்த சொல்ல மாதிரினா சி கான்ஸ்டன்ட் வரும். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் மாடிஃபையிங் த இது என்ன ஓசி கவோட என்ஐயும் சியையும் சேஞ்ச் பண்ணால் இருக்க எஃபெக்ட். அது சம்ம கொடுத்துருக்கேன். இஃப் சாம்பிள் சைஸ் இன்க்ரீசஸ் ஓசி கவ் பிகம்ஸ் மோர் ஸ்டீப்பர். ஆமாம், ட்ரூ தான். சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கவ் வந்து ஸ்டீப்பர். இது வந்து ஸ்லோப்பாக இருக்குது, இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அதனால ஸ்டீப்பராக இருக்கப்போ என்ன எவ்வளோ இப்போ வந்து நல்லா பார்த்தா தெரியும். இப்போ தான் முக்கியமான கான்செப்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது. நம்ம ஐடியல் ஓசி கவ்னா சொல்லியிருக்க இப்படி இருக்குமோ ஐடியல் ஓசி கவ். ஐடியல் ஓசி இப்படி இருக்குது. ஐடியல் ஓசி கவ் வந்து 100 பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போனா இது வந்து மோஸ்ட் ஸ்டீப்பர். அதே வந்து இது வந்து மோர் ஸ்லோப்பர். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வந்து 50 இருந்தால் இப்படி இருக்கும், இது வந்து 200 இருந்தால் இப்படி இருக்கும். ஆக என்ன வந்து என்ன வந்து 500 வச்சுப்போம். ஃபார் கேபிட்டல் N = 1000. என்ன இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஓசி கர்வோட ஸ்லோப்பு வந்து ஸ்டீப்பர் ஆகிட்டே போகும், மோர் ஸ்டீப்பர். அப்படிங்கிறப்ப கர்வ் வந்து டென்ஸ் டுவர்ட்ஸ் த ஐடியல் கவர் நோக்கி நம்ம போவோம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ இல்லை சியை கம்மி பண்ணுறீங்களோ நம்ம ஐடியல் கேஸை நோக்கி போவோம். அதான் ஒன்றும் இல்லை, 1000 இருக்குது, 500 பண்ணிட்டேன், இன்னொரு 500 பண்ணனா 100% இன்ஸ்பெக்ஷனு. அப்போனா எக்ஸாக்ட்லி ஓசி கர்வ் வந்துடும். அதான் என்ன வந்து கேபிட்டல் என்ன நோக்கி போக போக கர்வ் வந்து ஸ்டீப்பராக ஆகிட்டே இருக்கும். கர்வ் வந்து ஓசி கர்வை நோக்கி போய்கிட்டே இருக்கும், இல்லை ஐடியல் கேஸை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது என்ன வந்து கேபிட்டல் என்னோட ரொம்ப விலை கம்மியாக இருக்கப்ப கேஸ் வந்து நான் ஐடியல் கேஸ்ன்னு இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. இஃப் a sample size increases OC curve becomes more steeper. True. As the sample size increase the producer risk decreases. கரெக்டாக தப்பா? as sample size increases producer risk false ஆச்சுல இது. as the sample size increases the problem of acceptance increases. false. உங்கள் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. அப்படின்னா சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், ஜென்ரலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் தான் கன்சூமர் ரிஸ்க்கே அதிகமாகுது, ப்ரொடியூசர் ரிஸ்க்கே அதிகமாகுது. இப்போ ஜென்ரலாக ஏக்யூஎல் ஆர்கியூஎல் இல்லாமல் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஜென்ரலாகவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து நிறைய தெர் இஸ் அ மோர் சான்ஸ் த லாட் வில் பி ரிஜெக்டட். ஆஸ் த சாம்பிள் சைஸ் இன்க்ரீசஸ் ப்ரொடியூசர் ரிஸ்க் தானே இன்க்ரீஸ் ஆகும், கன்சூமர் ரிஸ்க் டிக்ரீஸ் தானே ஆகும். As the sample size increases, the problem of rejection increases. True. Probability of rejection increases. True தான். And then next topic என்ன போகிறோன்னா average outgoing quality பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு டாப்பிக்கு. இதோட முடிஞ்சிருச்சு. அக்செப்டன்ஸ் சாம்பிளிங்கே 100% முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலானது. அடுத்த இதில் ஏஓக்யூ பார்ப்போம். ஏஓக்யூனா அதான் ஆவரேஜ் அவுட் கோயிங் குவாலிட்டியை நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். அப்போ தென் 2-3 சம் பார்த்துருவோம். இதெல்லாம் ஐஏஎஸில் கேட்ட இந்த கொஷின் நம்பர் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதை